ஹாய், இன்னைக்கு ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு நான் பன்னீர் பேட்டி தான் கொடுத்து விட்டுருந்தேன். இந்த ரெசிபி செய்யறதுக்கு மேக்ஸிமம் ½ அன் ஹவர் தாங்க எடுக்கும். ரொம்பவே குவிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். கிட்ஸுக்குமே எடுத்து குவிக்காக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அண்ட் ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. இந்த பேட்டிக்கு நான் ½ பன்னீர் தான் கட் பண்ணி எடுத்திருந்தேன். பன்னீரை கிரேட் பண்ணும்போது உங்களுக்கு நிறையவே குவான்டிட்டி கிடைக்கும். அது கூட கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் சில்லி எடுத்திருந்தேன், ரொம்ப ஸ்பைசி வேணாம்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் சாப் பண்ண கொரியாண்டர்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில்லி பவுடர், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் பிளாக் பெப்பர், ஃப்ளேவருக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் வேணுங்கிற சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நம்ம முக்கியமாக எடுத்துக்க வேண்டியது ரைஸ் ஃப்ளார் மாவு தான். அரிசி மாவை நம்ம ஆட் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் தான் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட பிரெட் க்ரம்ஸ் இல்லாதனால நான் பிரெட்டை கொஞ்சம் பிச்சு போட்டுட்டு அப்புறம் இந்த மிக்சியில் கிரைண்ட் பண்ணியாச்சு. கிரைண்ட் பண்ண பவுடருமே அதில் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அதில் பேட்டி மாதிரி ஷேப் பண்ண ஆரம்பிச்சிடணும். யூஸ்வலி மசால் வடைக்கு நம்ம தட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த பேட்டியுமே நம்ம தட்டணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் பேன் எடுத்துக்கோங்க. நான்ஸ்டிக்காக இருக்கட்டும் இல்லை கேஸ்ட் அயனாக கூட இருக்கட்டும். ஒரு முக்கியமான டிப்பு பார்த்தீங்கன்னா, அது நிறைய ஆயில் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப மினிமலான ஆயில் தான் நம்ம எடுத்துக்கணும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன், நிறைய ஆயில் நம்ம எடுக்கும் போது அந்த பன்னீர் பேட்டி பார்த்தீங்கன்னா உதிர்ந்து போக ஆரம்பிச்சிடுச்சு. இதுக்கு நான் சைடுக்கு பார்த்தீங்கன்னா டொமேட்டோ கெச்சப் தான் கொடுத்துருந்தேன். இதுக்கு கிரீன் சட்னி டிப்பு கொடுத்தாலுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. அடுத்த விலகில் பார்க்கலாங்களா? அது வரைக்கும் சொந்தங்கள் தொடரும்.